பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே கூட ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும்? இன்றைக்கி அநேக நேரங்களிலே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா, இல்லைன்னா ஆசீர்வாதம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி வராதா என்கிறதான நிறைய நினைவுகளானது நம்முடைய இருதயத்தில் அது தோன்றுகிறதாயும் அதை குறித்தே நாம் சிந்திக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். எப்படியெல்லாம் நாம் ஆசீர்வாதம், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு ஏன் நிறைய பணத்தை தரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதாவது உழைக்காமலே, முயற்சி பண்ணாமலே, கடவுள் ஏதோ ஒரு மாயமான ஒரு வழியில் ஏன் நமக்கு அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தில் நம்ம உழைக்காத ஒரு பணத்தை நம்ம ஏன் தரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு வழியில் போக சொல்ல நம்மளுடைய இருக்கிறதான எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா, நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்குது இல்லையா, நம்ம ரொம்ப ஏழ்மையில் தரித்திரத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த சூழ்நிலையில் தேவன் என்ன பண்ணக்கூடாது, திடீர்னு ஏதோ ஒரு வழியில் ஒரு பணம் நமக்கு நிறைய நம்முடைய தேவைகள் சந்திக்கிற அளவுக்கு பணம் கிடைச்சாலும், இல்லை அதற்கு அதிகமான பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா, தேவன் ஏன் நம்மளை இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தக்கூடாது என்கிறதான ஒரு நினைவுகளானது நம்முடைய இருதயத்தில் அவ்வப்போது தோன்றுவதுண்டு. அதே மாதிரி நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்துருக்கள், நம்மை காயப்படுத்தினதான மனிதர்கள், நம்மை அழிக்க நினைக்கிறதான மனிதர்கள், இல்லை நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்மை துன்பப்படுத்துகிறதான மனிதர்களை தேவன் ஏன் அழித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடாது, இல்லை அவங்க வாழ்க்கையை நம்ம நினைக்கிற மாதிரி ஏன் அவங்கள என்ன பண்ணுறாரு, அழிக்கலை அப்படி என்கிறதான ஒரு நினைவுகளானது நம்முடைய இருதயத்தில் தோன்றுவதுண்டு. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா 55 7 8 9 நம்ம பார்க்குறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பிரியமான தேவன் ஜனங்களே, இந்த நாளிலே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிற மாதிரி கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடாதா, நன்மைகளை கொடுக்கக்கூடாதா, நம்ம கஷ்டத்தை தீர்க்கக்கூடாதா அப்படி என்கிறதான ஒரு நினைவுகளானது இருக்குது. நல்ல நினைவுகள் தான். ஆனால் இங்கே தேவன் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோமா, தேவனுடைய சித்தத்திற்கு ஏதுவாக நம்முடைய நினைவுகள் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் நடப்போம் என்று சொன்னால், அவருடைய அனுமதிக்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய ஆசீர்வாதத்தின் நேரத்திற்காக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் நினைக்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப துரிதப்படுகிறவர்களாகவும், அவசரப்படுகிறவர்களாகவும், ஆத்திரப்படுகிறவர்களாகவும், மாறாக அநேக நேரங்களில் நம்முடைய முயற்சியானது தேவனுடைய வேகத்தை காட்டிலும், அவருடைய சித்தத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவன் நினைக்கிறதான, தேவன் கொடுக்கிறதான அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களை, தேவனை காட்டிலும் நாம் அதிகமாக என்ன பண்ணுறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே, அவருடைய செயலின் முடிவு குறித்து நீங்கள் அறிந்திருக்கீங்க வசனத்தில் பார்க்குறோம். அப்போது இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தேவன் நினைக்கிற மாதிரி அவர் நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்முடைய வழிகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் எப்படி வரும்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வழியில் தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணார், அவங்க முறுமுறுத்தாங்க, சாயங்காலத்திலே காடைகளையும் காலையில் மன்னாவையும் தேவன் கொடுத்தார். 40 வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாரு,
தேவன் அவர்களை மன்னாவை கொண்டு போஷிக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சாங்களா, இந்த வனாந்தரத்தில் ஒரு வயல்வெளியில் நம்ம இப்போ என்ன பண்ணுற, ஒரு நாற்று நடல, ஒரு கோதுமை மணியை நாம் நடவில்லை, அப்படி என்று சொன்னால் எப்படி நம்மளுக்கு உணவு கிடைக்கும் என்கிறதான ஒரு செயல்முறையாக அவர்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தாலும் நல்லா இருந்திருப்போமே, அங்கே வெங்காயங்களும் பூண்டுங்களும் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது, இங்கே வனாந்திரத்தில் நாங்கள் சாகுவதற்காக வந்தோம் என்கிறதான ஒரு முறுமுறுப்பு தேவனிடத்தில் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் தேவ ஜனங்களை இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், சுற்றியும் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரு, என் சூழ்நிலையை பார்த்து உடனே எனக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்தை தரக்கூடாதா, என் சூழ்நிலையை மாற்றக்கூடாதா, என் நிலைமையை மாற்றக்கூடாதா, எனக்கு இந்த பண தேவை இருக்குது அதை கொடுக்கக்கூடாதா. அப்போது நம்ம என்ன பண்ண, தேவன் மீது குற்றம் சாட்டுகிறவர்களாகும். அவரிடத்தில் எதிர்பார்ப்பு என்பது நம்மளா ஏதாவது ஒரு திட்டமிட்டு அதற்கு தேவன் உடன்பட்டு வரக்கூடாதா என்பதை நம்ம என்ன பண்ணுறோம், நினைத்து பார்க்கிறவர்களாகும். அவ்விதமாக தேவனிடத்தில் அதிகமான எதிர்பார்ப்பு உடையவர்களாகவும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் என்ன பண்ணார், ஒருபோதும் நம்முடைய வழிகளிலே நம்முடைய நினைவுகளுக்கு ஏற்றார் போல் அவர் என்ன பண்ண மாட்டார், ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். மாறாக அவருடைய சித்தத்தின்படியாக தான் ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன, அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம் நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம விருப்பப்படி வரணும்னு நம்ம நினைக்கிறோம். எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுக்க நினைச்சாலும் அது இப்படி தான் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் கொடுக்கிறதானே அந்த வழிமொழிகளில் நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஆகுது, டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. ஐயோ இப்படி தான் இது வந்துச்சா, நான் அப்படி நினச்சினேன், எனக்கு இல்லை, எனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேறு மாதிரி வரும்னு நினச்சினேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுக்கு என்ன பண்ணோம், எது எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய கருத்தில் பொறுமையாக அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, நன்றி அறிதல் உள்ள இருதயம் கிடைக்கும். தேவன் அநேக நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், நித்திய வாழ்வுக்கான ஒரு நிச்சயத்தை அவர் கொடுத்துருக்கிறார், பரலோக வாழ்வின் அனுபவத்தை நம்ம கொடுத்துருக்கிறார், பரலோகம் செல்ல வேண்டியதான வழியை காட்டு, அநேக நன்மைகளை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இப்படி கிடைக்காதா, இப்படி வராதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம அது அந்த ஆசீர்வாதம் வர வேண்டியதான வழிமுறைகளை நாம இப்படி சிந்தித்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய அந்த அனுகிரகத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஒரு எதிரடியான ஒரு சிந்தையுடையவர்களாக நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அப்படி இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளாக நாம் மாறுவது மிக மிக அவசியம். ஒரு உதாரணத்தில் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு குஷ்ரோகம் நிறைந்ததான அந்த ஒரு படைத்தளபதி நாகமானை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே நாகமான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய குஷ்ரோகம் இப்படி தான் சரியாகணும் அப்படின்னு அவர் தவறாக அவர் நினைக்கிறார். அப்பொழுது எலிசாவிடத்தில் ஆள் அனுப்பி, இப்போ யோர்தானில் ஸ்நானம் பண்ணி 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவே என்று சொல்ல சொன்னான். இது நாகமானுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, கோபம் வந்தது. நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், அந்த பெரிய ஒரு படைத்தளபதி, ஒரு பெரிய ஒரு உடல்வாகு கொண்டதான திறமை கொண்டதான படைத்தளபதிக்கு என்ன பண்ணுது, தேவனுடைய மனுஷன் மேலே கோபம் வந்தது. ஏன்னா இவர் நினைக்கிறது என்ன, இவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் என்ன பண்ணுறாரு, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக நீ போய் அங்கே போய் அந்த யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு இங்கே அவர் ரொம்ப கோவப்படுறார். அப்போது
பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுது, நம்முடைய நிலைமைகள், நம்முடைய பெருமை, நம்முடைய ஐஸ்வர்யம், இல்லைன்னா நம்ம இருக்கிறதான ஒவ்வொரு நிலைமைகளை கொண்டு இவ்விதமாக தேவன் என்ன பண்ணுவார், எனக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில பேர் தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்வார்கள், அர்ப்பணிப்பார்கள். ஆனாலும் தேவன் என்ன பண்ணார்னா, நமக்கு இப்படி தான் வரணும் அவங்க நினைப்பாங்க. ஆனால் அது வேறு வகையில் தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விடுதலை அவர் கொடுக்குறார். மரித்து போன ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு. அந்த பிறவை குருடனாக ஒரு மனுஷனை என்ன பண்ணார், களிமண்ணால் அங்கே எச்சிலை உமிழ்ந்து சேரை உண்டாக்கி கண்ணில் பூசி நீ சீலோமை குளத்தில் கழுவுன்றார். பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்தான 38 வருஷமாக வியாதி கொண்டிருந்தான மனுஷனை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. பிரியமான 10 குஷ்ரோகிகளை என்ன பண்ணுறாரு, சுஸ்தமாக்குறாரு. நீங்கள் போங்க, வழியில் போகும்போது ஆசானுக்கு காண்பிக்கின்றாரு. எல்லாரும் சரியாயிடுறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அணுகுமுறையானது என்ன பண்ணுது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது அவருடைய விருப்பம். அவர் தொட்டு சேர என்ன உண்டாக்கி கண்களில் பூசி நீ போய் சிலோம் குளத்தில் கழுவணும் அவர் சொல்கிறாரு. மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுந்துரு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய கருத்தில் நம்மை விட்டு கொடுப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு அர்ப்பணிக்கிறதான மனது ஒருவருக்கும் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான எண்ணம் யாருக்குமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி நம்ம என்ன பண்ண நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம செயல்முறைப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஏதோ ஒன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலங்கள் கடந்து போயினே இருக்குது, ஏதோ ஒன்று நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாக எதிர்பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும், அது பரிபூர்ணமானது நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது இங்கே யூதாசை குறித்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். மரியாள் என்ன பண்ணுறா, யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மரியாள் வெளியேறு பெற்றதான களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ஆற்றல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரன் யூதாஸ் காரியத்து, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ யூதாஸின் எண்ணமானது எப்படி இருக்குது, எப்பொழுதுமே அவர் மணி மைண்டடாக இருக்கிறாரு. அவர் பண ஆசை பிடித்தவராக இருக்கிறார். தன்னுடைய அந்த பண ஆசை நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பணம் எப்போவுமே அந்த பணத்தை குறித்தே அவர்களுடைய சிந்தைகள் இருக்கும். இதை விற்று ஏதாவது நம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை இவர்களை உபயோகப்படுத்தி கொண்டு இவர்களை ஏமாற்றி நம்ம பணத்தை வாங்கலாமா, இல்லை இந்த பொருளை இவர்கள் அபகரித்து கொண்டு நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை இந்த உதவாத இந்த பொருளை இவர்களுக்கு ஏமாற்றி விட்டு நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை செய்கிறதான தொழிலில் வியாபாரத்தில் நம்ம எப்படியாவது ஏமாற்றி பாலில் நிறைய தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறது, நிறைய அந்த வியாபாரத்தில் என்ன பண்ணோம், கேடுபாடுகளை முறைகேடுகளும் செய்து எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாமா என்கிறதான ஒரு நிலைமை, அது நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணமானது அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது தவறான நினைவுகளாகும், தவறான எண்ணமாகவும் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் இப்படி தான் நமக்கு கிடைக்கணும், அந்த வழிமுறைகள் இப்படி தான் இருக்கணும் என்கிறதான அந்த நினைவுகளானது தவறான நினைவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இப்போ கூட பார்க்கலாம், சவுலினுடைய அந்த எண்ணத்தை, அந்த நினைவுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 நாம் பார்க்கும் பொழுது, பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய
தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமடத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்ககரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இங்கே தேவனுடைய கட்டளை என்ன? எல்லாரையும் அமலேக்கு மடங்கடித்து அவனை கொண்டு சங்ககரித்து எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இப்படி இருக்க அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 19 நாம் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொலையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொலையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளை பிரதானமாக பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பிரியமானவர்களே, இங்கே சவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்களுக்கு பயப்படுறார். அவர் செய்வது ஒன்று கூட சரி கிடையாது. ஒரு நல்ல ஒரு தலைவராக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சரியான தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான எண்ணம் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்போது ஜனங்களுக்கு பயந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தர் தேவன் கட்டளையிட்டு தானே அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யாமல் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரையும் கொண்டு வந்தார். ஆடு மாடுகளின் சத்தம் அங்கே கேட்குது. நிறைய பேர் சங்கரிக்கல ராஜா உயிரோடு புடிச்சுன்னு வந்துடுறாரு. இப்படிப்பட்டதானே தேவனுக்கு பிரியமற்ற ஒரு செயல்களை அங்கே செய்கிறவர். அவருடைய எண்ணமானது என்ன பண்ணுது, அவருடைய அந்த ராஜ்யபாரத்திலிருந்தே தள்ளிவிட்டது. இப்படி தான் ஆசீர்வாதம் வரும்னு நினச்சி தானே அந்த சவுலினுடைய எண்ணமானது அந்த ராஜ்யபாரத்திலேருந்தே அவரை என்ன பண்ணது, கீழே போட்டுச்சு. அப்போ இன்றைக்கு பிரியமானவர்களை நம்ம கூட என்ன நினைக்கிறோம், இது கடவுளுக்கு நம்ம இது கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ணோம், கடவுளுக்கு எதுவுமே தெரியாது, எப்படியான திருடியாவது நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கலாம், வட்டிக்கு வாங்கின பணத்திலேருந்து தேவனுக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தைகளானது எண்ணங்களானது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட இருந்து வருகிறதான ஆசீர்வாதங்கள் ரொம்ப ஐஃபையாக வரணும், ரொம்ப ஆசீர்வாதமான வரணும், ஒரு 10 மடங்கான ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தில் தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். லூக்கா 11:42 பார்க்குறோம். இங்கே பரிசேயருடைய அந்த எண்ணத்தை குறித்து இங்கே ஆண்டவராக இயேசுவானவர் ரொம்ப கடிந்து கொள்கிறார். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதளம் மறிக்கொழுந்து முதலிய சகலவித புண்டுகளிலும் தசமமாக கொடுத்து நியாயத்தையும் நீதியும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் நம்ம செய்யணும், நியாயத்தை செய்யணும், நீதியும் விட்டு விடுறாங்களாம். அப்போ நான் செய்வது வெறும் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கும் என்று சொன்னால், இல்லை மாம்சத்துக்குரியதான காரியங்களிலே நான் வெறுமனே என் மனசு அது ஈடுபடாமல் நான் நீதியும் நியாயத்தையும் புரட்டு விட்டு மாறாக தேவனுக்கு கொடுக்கிறதான விஷயத்தில் ஏதோ ஒன்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி நாம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு கொடுக்கிறதான ஒரு விஷயத்தில் ஒப்புரவு என்பது மிக மிக அவசியம். பலிபீடத்தின் மேல் காணிக்கை செலுத்த வரும் முன்பு சகோதரனோடு ஒப்புரவாகி தான் பின்பு காணிக்கை செலுத்தணும். இன்றைக்கி ஒப்புரவாத நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ ஒருவர் என்ன பண்ணுவார், அவர் காயப்படுத்தி விடுவார், அவர்களை அவமானப்படுத்துவார். ஆனால் அதற்கான சரியான ஒரு அணுகுமுறையும் சரியான ஒரு மன்னிப்பும் என்பது இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அந்த மமதையில் இருப்பாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையுள்ளாய் நாம் இருக்க வேண்டும். நான் எதானா பண்ணுவேன், தேவனுக்கு கொடுத்து நியாயமாக நான் கொடுக்கறத கொடுத்துட்டா எனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கிடைக்கும், மற்ற சகோதரனை நான் காயப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன், அவர்களை நான் புறக்கணிப்பேன், அவர்களை அழிப்பேன் என்கிறதான வன்மமானது என் மண்டைக்குள்ளாக தலை தூக்கி நிற்கும் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? தேவனுக்கு கொடுத்தா மட்டும் போதுமா? இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய எண்ணங்களானது சிந்தைகளானது மாற வேண்டும். என்னுடைய சுய சித்தத்தை மீறி நான் தேவனுடைய சித்தத்தை கெஞ்சி நிற்கும் பொழுது தான் நான் என்ன பண்ணுவோம்,
நான் பரிசுத்தமாக நான் வாழ முடியும். தேவனுடைய அனுகிரகமானது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த பரிசேரை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்ம நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம், செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் தேவன் விருப்பப்படுற மாதிரி நம்ம செய்கிறதில்லை. கடைசியாக நான் பார்க்கும்பொழுது இங்கே பணக்கார வாலிபனுடைய நினைவுகளை குறித்து நான் பார்க்குறோம். அப்படியே எப்படி நினைக்கிறார் ஆசீர்வாதம் என்றால் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்றான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, இங்கே ஆசியுள்ள இந்த வாலிபன் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, நம்ம நியாயப்பிரமாணத்தெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டா இயேசு கிறிஸ்து நம்மளை பாராட்டுவார் என்கிறதான ஒரு பெருமையில் போய் இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா கேள்வி கேட்குறார். பிரியமானவர்களே, இங்கே அந்த வாலிபன், ஆசியுள்ள அந்த வாலிபனானது செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கே சுட்டி காட்டும் பொழுது, அவனுடைய குறைவை சுட்டி காட்டும் பொழுது இங்கே அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அவன் மனம் அடிபடைந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் ஆசியுள்ளவர்கள் என்ன பண்ணுறான், உண்டானவர்கள் விட்டு தரித்திற்கு கொடுக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு கொடுப்பது என்பது நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது இல்லை. கொடுத்தல் என்பது நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகும்பொழுது ஒரு பிச்சைக்காரர்கள் வராங்க. திடீர்னு அந்த பிச்சைக்காரர் வரும்பொழுது அவர்கிட்ட போய் ஒரு 20 ரூபாவோ ஒரு 50 ரூபாவோ போட்டுட்டு ஜனங்க எதிர ரொம்ப பெருமையாக அவர் நினச்சிப்பார். பிரியமானவர்களே, கொடுப்பது என்பது இது கிடையாது. அந்த 7 2 காசு போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் கொடுக்கறது. அப்போது இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் கூட எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், நம்ம கொடுப்பதில் ஒரு பரிபூரணம் வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வேறே சிந்தையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் என்ன பண்ணாது, ஒருபோதும் வராது. இங்கே வாலிபன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம், தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ வைத்துக்கொள்கிறோம் என்பதை நாம் சற்றே கவனிக்க வேண்டும். எவ்வளவு தேவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்போது இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, ஆசீர்வாதம் நமக்கு இப்படி தான் வரும், இந்த முறையில் தான் வரும் அப்படின்னு நமக்கு நினச்சி நம்ம எப்பொழுதாவது தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்மை தாழ்த்தி தேவன் என்ன பண்ண நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஆசீர்வாதம் கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார், நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார், நம்ம கேட்டதான விண்ணப்பத்திற்கு என்ன பண்ண நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். எல்லாம் சரி. ஆனால் நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதத்தை எவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி தேவன் எந்த வழிகளில் கொடுப்பார் என்கிறதான அந்த சிந்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது மிக மிக அவசியம். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளிலே ஆசீர்வாதம் எப்படி வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். மாறாக ஆசீர்வாதம் தேவன் எப்படி கொடுப்பார் என்கிறதான ஒரு புரிதலும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவன் மேன்மேலும் நமக்கு அவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த நாளை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.